ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம துபாயில் ரெண்டாவது நாள் துபாயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறேன். லேப்டாப்பும் வாங்கிடுச்சு. லேப்டாப் பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதான் வந்து நம்ம லேப்டாப். என் வாழ்க்கையிலே முதல் முறையாக புதுசாக வாங்கின லேப்டாப் வந்து இந்த லேப்டாப் தான். இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் நம்ம முடி வெட்ட போகிறோம். தமிழ் கடையில் போய் முடி வெட்ட போகிறோம். முபாரக் ப்ரோ இருக்காதீங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்தா வெட்ட போகிறோம். எஸ், 2 பேரும் வெட்ட போகிறோம். என்னோட செப்பலை காணும். ஸோ எங்க ப்ரோ? ஹாய் வாகித் ப்ரோ. ஹாய் ப்ரோ. How are you? Hi, I am good. Super. How are you? Good ப்ரோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நண்டு, ராடு, மீன் எல்லாம் வேறு லெவலில் வந்து முபாரக் ப்ரோ பண்ணி கொடுத்தாரு. வேறு லெவலில் சாப்பிட்டேன் இன்னைக்கு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. போக முடியல, பட் இருந்தாலும் வந்து முடி வெட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இதான் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் கீழே கார் பார்க்கிங்க. இந்த ஏரியா பேர் வந்து அபுஹைல். தேரா அபுஹைல். அது இல்லாமல் நல்ல கிளைமேட் இன்னைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுல்லாக வந்து மேகங்கள் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. மழை வரும்னு பார்த்தா மழை வரல. ஸோ இப்போ பார்த்தோம்னா முடி வெட்டுறதுக்கு நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். முகமது அலி அப்துல்லா சலூன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம தமிழ் பீப்புள் தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. உள்ளே போகலாம். இங்கே தான் முடி வெட்டணுமா, இங்கே வெட்டலாம். இந்த ஏரியா பேர் வந்து கிசஸில் வந்து டாப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கும். நல்ல டிராஃபிக் அடிக்கிறது. சண்டேனால நல்ல டிராஃபிக். இதுவும் மெட்ரோ ஸ்டேஷன். சொல்லிடுங்க. பிஃபோர் எஃபெக்ட் ஒன்றுமே எனக்கு முடி வெட்ட வந்திருக்கேன். இப்போ வந்து பார்ப்போம் எப்படி என் மண்டைக்கு எப்படி வந்துச்சு, எப்படி அழகுபடுத்துறாங்கன்னு. அண்ணன் எல்லாமே தான் வந்து நம்ம அண்ணன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சந்தோஷம். என் பேர் பாண்டியன். எந்த ஊர் நீங்கள்? அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. உங்கள் நண்பர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. நம்ம கடைக்கு வந்தவர். அப்படியா? அவங்க தஞ்சாவூரா நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணா நீங்கள் அமைச்சிருக்கேன். வணக்கம். என் பேர் காளிதாஸ். எந்த ஊர்ண்ணா? நான் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. ஹலோ பாஸ்கர் கூட்டுண்ணா. அண்ணன் பேர் மணிகண்டன். பட்டுக்கோட்டை தான் கைஸ். நான் கேப்மேன் வியூ காரைக்கால். உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர். நம்ம ஆள் தஞ்சாவூர். ஸோ நான் எப்போயுமே இங்கே தான் ரெகுலராக வருவேன். செம்மையாக வெட்டுவாப்பில் நம்ம பாண்டியன். எப்போ வெட்டினாலும் பாண்டியன் தான் வெட்டுவார். ஸோ அதுக்கு தான் நம்ம தலைவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக முடி வெட்டுறதுக்கு வந்து 20 திரஹம்ஸ். 20 இல்லை 15. 15 தான். 15 எவ்வளோ? 300 சேம் தான். நம்ம ஊர்லேயும் இப்போ 250 ரூபா வந்துச்சு. இங்கேயும் அவ்வளோ ஏசி. தலைவரை ஃபுல்லாக அழகுபடுத்தி அடுத்த போகிற ஊருக்கு அனுப்பி வைப்போம். அழகுபடுத்தி பங்கு வைக்கணும். கொழுப்ப பார்த்தீங்களா கைஸ்? பங்கு வைக்கணுமா? பங்கு முடியல. மேலே இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லுவேன். இங்கே கொஞ்சமாக தான் அது சொல்லு பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லைப்பா, உண்மையிலே சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கு. கரெக்டாக நான் அரபிக் டாடி வச்சுருந்தேன். நம்ம தலை அரபிக் டாடியில் மாறும்போது ஹபீபியா கொஞ்ச நேரத்தில் வெயிட் அண்ட் சீ பாருங்கள். நல்லா தாண்டி நான் கழுத்தை திருப்பி விட்டுருவார் போல. 4 முடி வெட்டிதான். சூப்பராக அண்ணன் வெட்டி விட்டாரு. அரபிக் ஸ்டைல். ஒரு மசாஜ் சொல்ல மறந்துட்டீங்களே. எது ப்ரோ? தலையில் ஒரு மசாஜ் போட்டு சூப்பராக. இப்போ அடுத்து வந்து டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன் குடிக்கிறதுக்கு. வந்தோன்னா டீ குடிச்சிட்டு என்ன சாப்பிட தானே பண்ணி ஆர்டர். இதுண்ணா உப்பு போட்டுருக்காங்க. சும்மா போட்டுக்கல. பால்
பாண்டியனின் கை வண்ணம். துபாய் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வெட்டுங்க. ஓகே கைஸ், துபாயில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கண்டிப்பாக இங்கே கிசிஸ் தாப்ஸா பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரி ஓகே பை பை. டிஸ்கவுண்ட் வந்தா தமிழ் ட்ராக்கர் சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. வாயிலே இந்த வாரம் தனியாக இருக்கலாம். ஜூம் பொழிச்சு நான் போடுங்க. வாரேன். முட்டை வீச்சு பரோட்டா சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவர் சொல்லுவா கேட்குறீங்க. இல்லை எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ண. எப்போ அப்படி பண்ணுறோமோ அப்படி தான். இல்லைண்ணே, இது எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லைண்ணே. அவ்வளோதான் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. இல்லையா ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே? நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக முடி வெட்டியாச்சு. முடி வெட்டினதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மசாஜ், தென் ஹெட் மசாஜ், முடி ரெண்டு பேரும் ஷேவிங் முடி சேர்த்து வந்து 65 dirhams வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த கடை, நல்லா சூப்பராக ஜாலியாக பேசினாங்க நம்ம மக்கள். ஸோ நான் குடித்த டீ வந்து ஃபில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கேரளாக்காரர் ஒருத்தர் வச்சுருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் சஃப்ரான் டீன்னு ஒன்று இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ இன் துபாய். எனக்கு பிடிச்சதில் சொல்கிறேன். உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ தான். அப்படியா? நான் குடிச்சு பாருங்க வந்தீங்கன்னா. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நைட் நாங்கள் வெளில ரைடு போக போகிறோம். உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லேப்டாப் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கியிருந்தது. திங்க்பேட் லெனோவோவில். இங்கே பாருங்க எந்த அனுகூலமாக இருக்குதுன்னு பாருங்கள். திங்க்பேடில் வந்து மாடல் T430 அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டஸ்ட்டாக இருக்குதுங்க. இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நான் வந்து இதான் என்னோடய லைஃப்லேயே வாங்கினேன் ஃபஸ்ட்டு லேப்டாப். அதுவும் யூஸ்டு லேப்டாப், செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். போன வருஷம் வந்து நான் கர்நாடகா ட்ரிப் போகும்போது ஒரு 17,000 ரூபாய்க்கு வந்து பெங்களூர்லேருந்து வாங்கினது. பெங்களூரில் மீட் பண்ண சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு லேப்டாப் செகண்ட் ஹேண்டில். ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கின லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா சரி வந்து நம்ம நல்ல லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப யோசித்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு சூப்பரான லேப்டாப் வாங்கியிருக்கேன். எடிட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு 4Kல பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து ரொம்ப யோசித்து வந்து வாங்கினேன் இந்த லேப்டாப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன்லாம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட அவங்க வச்சுருக்கிற ஒரு பிராண்டு, அவங்க தயாரிக்கிற ஒரு பிராண்டு மேக்புக் ப்ரோன்னு சொல்லிட்டு M1 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்க மாடல். இது 256 GB துபாயில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1,15,000 ரூபாய் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா. இதே வந்து நம்ம துபாயில் வாங்கினோம்னா 92,000 ரூபாய் கிட்ட தான் வருது. இந்த லேப்டாப் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் அப்புறம் வந்து சார்ஜரோட 3 கிலோ வரும் வெயிட்டு. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெருசு இருக்குது சைஸு. இப்போ வச்சுருக்க லேப்டாப்போட சைஸை பாருங்கள். இதுதான் சைஸு. வெயிட்டு வந்து 1 கிலோ தான் வரும் சார்ஜரோட. இதான் வந்து இதோட காம்பேக்ட்டு. சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் மாதிரி தான். இதுதான் சார்ஜர். தென் வந்து நம்ம USB-C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் இருக்கும். இதுதான் இந்த கேபிள் தான் USB-C, உங்களுக்கு தெரியும். இதுதான், இது இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம கேரி பண்ணலாம். வெயிட்லெஸ்ஸு. சார்ஜ் வந்து 8 மணி நேரம் சார்ஜ் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. லேப்டாப் செம்மையாக இருக்குது. எடிட்டிங் பண்ணேன் வேறு லெவலில் இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்தது நீங்கள் இதெல்லாம் எடிட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓப்பன் பண்ணோன்னே ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குது லேப்டாப்பு. இதான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ எடிட்டிங்க்கு வந்து சூப்பரான லேப்டாப் இது, ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு. மேக்புக் ப்ரோ. இதிலே வந்து மேக்புக் ஏர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அது இன்னும் லைட்டாக பிகினர்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மேக்புக் ப்ரோ அட்வான்ஸ் மாடல். 91,500 சம்திங் வந்துச்சு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இங்கே துபாயில் உள்ள அமேசானில் நேற்று ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி காலையில் வந்துச்சு. சூப்பராக இருக்குது. டச்சு ஸ்க்ரீன் டச் இல்லை. இதுக்கு பாஸ்வேர்டு போடணும் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள். போட்டோன்னே உடனே ஆன் ஆகுது.
ரெண்டரிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட 18 நிமிஷம் வீடியோ வந்து வெறும் 3-4 நிமிஷத்தில் வந்து ரெண்டரிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு அவுட்புட்டும். செம்மையாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லேப்டாப். இந்த லேப்டாப் தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் வெயிட்டு சைஸ் பழைய லேப்டாப்புக்கு அது. ஸோ நீங்கள் யாரும் வந்து எடிட்டிங்க்கு வந்து லேப்டாப் வாங்கணும், உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் வாங்கலாம். விண்டோஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிடிக்காதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிலே தயாரித்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அது யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி போய் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்தாச்சு. தமிழ் மக்கள் நிறைய பேரை வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணியிருப்போம். பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையில் உள்ளவங்க தான் வந்து அங்கே அதிகமாக இருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணியாச்சு. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போய் ஹாய் சொல்லியாச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye from Bhuvani. Peace.